ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ராசிநாதன் ஜென்ம ராசியில் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. ஜென்ம ராசியில் ஆட்சி இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ ரிஷப ராசி நபர்கள் மற்ற எல்லா பிரச்சனையுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். உங்களை நீங்கள் நிலைப்படுத்தி கொள்ள, உங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள, உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள இதுதான் ஒரு சரியான நேரமாக இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு 20-25 நாளைக்கு இந்த ஜென்மராசியில் தான் ஆட்சியில் இருக்க போகுது. அப்போது இந்த வாரத்தோடைய சூழ்நிலைகள் மற்ற கிரக நிலைகள் சரியில்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் ஆட்சிங்கிறதுனால ரிஷபராசி நபர்கள் உங்களுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ள இது சரியான நேரம். இது உருவாக்குறதுனா என்னத்தை உருவாக்குறது? நல்லா தானே போயிட்டு இருக்குது, நம்ம மேற்கொண்டு என்னத்தை உருவாக்கி என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கான விருப்பங்கள், தேவைகள், கட்டாய தேவைகள், செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவைகள், இல்லை நம்ம ஊருக்கு முன்னாடி நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற தேவைகள்லாம் ஒன்று இருக்கும். அதற்காக விதை போடக்கூடிய, இல்லை ஆரம்பிக்கக்கூடிய, இல்லை அதற்கான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிலேயே முடியும், நெகட்டிவாக போகாது. ஸோ நிறைய விஷயங்கள் ரிஷபராசி நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கூடவே வராது, நெகட்டிவாக முடியாது. எல்லாம் பாசிட்டிவு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். எல்லா விஷயங்களும் சரியாகும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் சரியாகும். ஏன்னா சுகாதிபதியான சூரியனோட சார அமைப்பில் தான் எடுத்தோன்னே உள்ளே வரும். அடுத்ததாக ரோகிணி அப்படிங்கிற அமைப்புலாம் போகும். அதனால் கொஞ்சம் ஓரளவு கௌரவம், மரியாதை அந்த மாதிரி விஷயங்களை காப்பாற்றப்படக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் இருக்கும். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சறுக்கல்கள், மரியாதை குறைவு சறுக்கல்கள் ஏதாச்சும் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி செஞ்சுருவீங்க. சில வழிவகைகள் தெரியும், நமக்கானது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரியான தன்மையெல்லாம் ரிஷபராசி நபர்களுக்கு இருக்குது. புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம், புதிதாக ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு நல்ல நேரம். மற்றபடி ராககால யமகண்டெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கான தேவைகளை எப்போ வேணாலும் நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட்டோ அதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் நிறைய விஷயத்த சொல்லலாம். மகிழ்ச்சிக்காக சில இடங்களை நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ராவல் மூலியமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறதுனால அதில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். பார்க்காத நபர்களை புதுசாக இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். பழகிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் திரும்ப கிடைக்கும். அவர்களை பார்த்து சில சந்தோஷ அமைப்புகள் வரும். உறவுகளை பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக தேவைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பின் விளைவுகள் இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை முன்னிலைப்படுத்திக்கலாம், மையப்படுத்திக்கலாம்.